ஆனால் வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவங்க குரலில் பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாவம், அந்த அந்த சொற்களை வந்து உச்சரிக்கும் முறை, பாவம், நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து கரெக்டாக சிவாஜி பாடல் தான். ஏன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து எந்த வித இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வராது. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உயரங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். எஸ்வி சுப்பையான ஒரு நடிகர் இருந்தார். அவர் தான் அந்த பாரதியார் வேஷத்துக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். அந்த கப்பலோட்டிய தமிழன் போன்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருவார். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். ஜெம் தொலைக்காட்சி இசை பிரியர்களுக்கு வணக்கம். காலத்தை வென்ற பாடல்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பாட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? எல்லாருக்குமே பிடிக்கும். அது வந்து காலமே கிடையாது. அதாவது அந்த காலம் இந்த காலம் அப்படிலாம் கிடையாது. எல்லா காலத்துல இருக்கிறவங்களுக்கும் பாட்டு பிடிக்கும். என்னன்னா அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு அந்த காலகட்டத்து பாடல், அதன் பிறகு வந்து இப்ப இருக்கிறவங்களுக்குன்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய பாடல்கள். ஆக மொத்தத்துல இசை அப்படிங்கிறது வந்து ஒரு மொழியே இல்லாதது. மொழி வேறுபாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லா மொழியினரும் எல்லாருமே வந்து கேட்கக்கூடிய ஒன்றுதான் வந்து இசை. அப்படி ஏன் இன்னைக்கு இசையை பத்தி அவ்வளவு பேசுறோம் அப்படின்னா வந்து இன்றைய நிகழ்ச்சி ஃபுல்லாமே வந்து நம்ம இசையோட தான் வந்து கலந்துருக்க போறோம். பொதுவா பாடல் அப்படின்னு சொன்னாலே வந்து பழைய காலத்து பாடல் அப்படின்றதே வந்து ரொம்ப தனி சிறப்பு வாய்ந்தது இல்லையா? அதாவது இசையை தனியா பிரிச்சு பார்க்கலாம். அதன் பிறகு வந்து அந்த பாடின குரல்கள் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம தனியா பிரிச்சு ஒரு 5 நிமிஷம் இது சோகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், எப்படி இருந்தாலுமே அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு அந்த இசையையும் அந்த குரலையும் தனித்தனியா பிரிச்சு கேட்கறதே வந்து ஒரு அலாதி பிரியம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னைக்கு நம்ம சிறப்பா ஒருத்தரை பத்தி பேச போறோம். அவருடைய பாடல்களை பத்தி வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, தமிழ் திரையிசை அப்படிங்கிறத வந்து ஒரு மாணிக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் திரையிசை பாடல்களுடைய மாணிக்கமாக இருக்கக்கூடியவர் தான் வந்து டிஎம் சௌந்தரராஜன். டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலுமே அன்பாலேயே அழைக்கக்கூடியவர் தான் அவரு. அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா வந்து அவர் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அவ்வளோ பாடல் பத்தி வந்து நம்ம பேசணும் அப்படின்னா வந்து நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டே இருக்கணும். ஆனா சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் பாடின அவ்வளோ பாடல்கள்ல ஒரு 10 பாடல்களை பத்தி தான் வந்து இன்னைக்கு பேச போறோம். இன்னைக்கு பேச போறீங்க, நீங்க பேச போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பீங்க இல்லையா? கண்டிப்பா நான் கிடையாது. என் கூட கலந்து பேசுறதுக்காக மிகப்பெரிய ஆளுமை ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யார் அப்படின்னா வந்து நமக்கு பக்தி பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே உடனே கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள் தான். நிறைய பக்தி பாடல்கள், குறிப்பா முருகன் பாடல்கள்லாம் வந்து நிறைய எழுதி நிறைய பிரபலமானவர், நிறைய தொகுப்புகள்லாம் வந்து எழுதி பாடல் வந்து வெளியிட்டவர் இல்லையா? அவருடைய மகனார் அருண்மொழி அவர்கள் தான் வந்திருக்கிறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். என்னை பற்றி நல்ல பெருமையாக சொல்லியிருக்கிறீங்க. நான் நிறையா தொலைக்காட்சியில் எல்லாம் பாடியிருக்கிறேன், மேடை இசை கச்சேரி நிறையா பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு வந்து டிஎம் சௌந்தரராஜன் பாடல் நான் மேடையில் பாடும்போது ரொம்ப விரும்பி பாடுவேன். ஏன்னா மற்ற குரலில் பாடுறது கொஞ்சம் ஈஸியாக பாடிட்டு போயிடலாம். ஆனால் வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவங்க குரலில் பாடும்போது பார்த்திங்கன்னா அந்த பாவம், அந்த அந்த சொற்களை வந்து உச்சரிக்கும் முறை, பாவம், நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து கரெக்டாக சிவாஜி பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. டிஎம்எஸ் பாடுவார், ஆனால் இது வந்து சிவாஜி பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இது சிவாஜி பாட்டு தான், 100% அது சிவாஜி பாட்டு தான். அந்த மாதிரி எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் பாட்டு. அந்த மாதிரி அவரே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜிக்கு அவங்க பாடும்போது அடி வயிற்றுலேருந்து பாடுவேன், அதேமாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடும்போது மேலோட்டமாக பாடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இன்று நாம் காந்தர்வ குரலோன்
திரு ஐயா டிஎம்எஸ் அவர்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதே நேரத்தில் அவருக்கு உண்டான பாடல் வரிகள் கொடுத்த அந்த கவிஞர்களை பற்றி கொஞ்சம் நினைவு கூறுவோம். சரிங்களா? நிச்சயமா, கண்டிப்பா சார். அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான், அவர் வந்து என்ன அப்படின்னா எந்த கதாநாயகர்களுக்கு வந்து பாடுறாரோ அவங்களுடைய குரல் அப்படியே இருக்கும். நம்ம கூட சில நேரங்கள்ல வந்து இதுவும் அவரோடது தான், அதாவது டிஎம் சௌந்தரராஜன் தான், இதுவும் டிஎம் சௌந்தரராஜன் தான் அப்படின்னு வேறுபடுத்தியே பார்க்க முடியாது. கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்கும். எந்த கதாநாயகர் அதே மாதிரியே வந்து பாடி இருப்பாரு. மிகவும் சிறப்பானது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம இப்போ முதல்ல பார்க்க போற பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1965ஆம் ஆண்டு வெளிவந்த டி.ஆர். ராமண்ணாவுடைய தயாரிப்புல வெளிவந்த படம் வந்து பணம் படைத்தவன். அந்த திரைப்படத்துல எம்ஜிஆர் நடிச்சிருப்பாங்க, சவுகார் ஜானகி, கே.ஆர். விஜய் எல்லாமே இருப்பாங்க. குறிப்பா ஒரு பாட்டு எனக்குமே அது பிடிச்ச பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்ற அந்த பாடல். அது நம்ம இசையை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தோம்னா அது வந்து ஒரு மேற்கத்திய இசை இல்லையா, அந்த மாதிரி ஒரு இசையில பாடியிருப்பாங்க. டி.எம். சௌந்தரராஜனுடைய அந்த கம்பீரமான குரல், முழுக்க முழுக்க தத்துவமான பாடல். அது நடுவுல சில வரிகள்லாம் நமக்கு வந்து தோணும் இல்லையா, நாகரிகம் என்ன அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாகரிகம், மேற்கத்திய நாகரிகம் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே சில ஒரு நடுவுல கூட ஒரு வரி கூட வரும், பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முறையாக வாழ்வோருக்கு முன்னோர்கள் சொன்னது அது நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு, நாகரிகம்னா எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நாகரிகம்ன்ற மாதிரி. அதுல வந்து கடைசியா வரக்கூடிய ஒரு வழி, திருந்தாத ஜீவன்கள் இருந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தன் வாழ்க்கை வாழறான் அப்படின்னா இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை. நீ இருந்தாலும் உன் பேரை சொல்லணும், நீ இல்லைனாலும் உன் பேரை சொல்லணும், அதுதான் வாழ்க்கை. நானும் வந்தேன் பிறந்தேன் வாழ்ந்தேன்னு போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வாலி ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அதை டி.எம். சௌந்தரராஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ அழகான குரல்ல அந்த மக்கள் கிட்ட ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. அந்த பாடலை பத்தி சொல்லுங்கண்ணே. கண் போன போக்கிலே பாடல் சொன்னீங்க. உண்மையிலே வந்து இந்த பாடல் வந்து எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு பாடல், புகழ்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடல்ல வந்து இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. அதாவது என்ன விஷயம்னா, இதுல வந்து இந்த டைரக்டர் டச் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இந்த மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னும் போது நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து அந்த அதாவது அந்த கதாநாயகன் எம்ஜிஆர் வந்து அக்கார்டியன் வாசித்து பாடிட்டு இருப்பார், சவுகார் ஜானகி அம்மா கூட டான்ஸ் ஆடுவாங்க, மனோகர் ஆடுவார், எல்லாருமே குரூப்பாக ஆடுவாங்க. இது வந்து ஒரு மேற்கத்திய இசையில் வந்த ஒரு பாடல். அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் தான் இருக்கும், அப்படியே இருக்காது, அந்த ப்ரஷ்ஷில் தான் அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே போவாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாமே பாடிட்டு இருப்பாங்க. கேமரா வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டுருக்கும். இந்த மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கேமரா நேராக அங்கே ஒரு கேலண்டர் மாதிரி இருக்கும், அதில் காந்தியடிகள் மகாத்மா காந்தி போயிட்டுருப்பார். காந்தி அப்படியே நடந்து போகிற மாதிரி ஒரு இருக்கும் அந்த இதில் கேலண்டரில். ஆமாம். அதனால் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. அவ்வளோ பெரிய மனிதன், அந்த மனிதன் போன பாதையை மறந்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் ஒரு காட்சி. அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தில், அவங்க படத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதில் நீங்கள் சொன்னீங்க இந்த ஒரு வரி, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உயரங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. இதான்
அதாவது நாம் வந்து அந்த அளவுக்கு டிஎம்எஸ் மாதிரிலாம் பாட முடியாது. அவர் வந்து பெரிய லெஜண்ட்டு. அதில் ஒரு பர்சன்ட் நாங்கள் பாடுவோம். ஏன்னா இந்த பாட்டெல்லாம் நீங்கள் பாடும்போதே நம்மளை அறியாமலே நமக்கு வந்து அந்த உணர்வு வரும். அதுதான் டிஎம் சௌந்தரராஜன். இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா, இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்போது அப்படியே அந்த எம்ஜிஆர்கிட்ட க்ளோஸ்அப்பாக போவோம். அது ஒரு ஏன்னா இது வந்து எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, இந்த பாடல் எழுதின கவிஞர் வாலி, பாடிய டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், இசையமைத்த எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இவங்க எல்லாருமே இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இதுதான் இந்த இப்போ நீங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிற காலம் வென்ற பாடல். ஓகேவா? நல்ல ஒரு தலைப்பு வச்சுருக்கிறீங்க, காலம் வென்ற பாடல். அடுத்த டிஎம்எஸ் பாடல் என்னன்னு சொல்லுங்கள். நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது வந்து ஒவ்வொரு காட்சிக்குமே சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து எளிதா பாக்குறவங்க கடந்து போயிருவாங்க. ஒரு கேலண்டர் காட்டுறாங்க, ஒரு காந்தி, அவ்வளவுதான். ஆனா நீங்க இப்ப சொல்லும் போது தான் தெரியுது, இவ்வளோ பெரிய மகான் கடந்த வழியில நம்ம போகணும் அப்படிங்கறத வந்து எந்த அளவுக்கு உன்னிப்பா கவனிச்சு அந்த அளவுக்கு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்ததா அவங்க கிட்ட கேட்கணும்னா, தவ புதல்வன் திரைப்படத்துல இருந்து இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அந்த பாட்டுடைய அந்த சூழல் நம்ம பார்த்தோம்னாக்கா, அது கதாநாயகியுடைய பார்வையிலிருந்து வரக்கூடிய ஒரு காட்சி. அப்படி பார்க்கும்போது ஒரு அரசவை கவிஞர் தான்சேன் இருக்காரு இல்லையா, அவரு வந்து அந்த அக்பருடைய மகளுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும், அவரு பாடி அதை வந்து சரிப்படுத்துவார். இந்த இசை பார்த்தோம் அப்படின்னா வந்து கர்நாடக இசை ஒட்டி இருந்தாலும் இந்துஸ்தானி இசையில அந்த பாணியில பாடப்பட்ட ஒரு பாட்டு. இதுக்கும் வந்து வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கவிஞர் கண்ணதாசன் தான். அந்த பாடலை பத்தி சொல்லுங்க சார். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா தவப்புதன் படத்தில் அதாவது நடிகர் திலகம் அவர்களும் கேஆர் விஜயா அம்மா அவர்களும் இணைந்து நடித்த ஒரு படம். அதில் ஒரு காட்சி, அந்த காட்சி என்னன்னா, அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இசைக்கலைஞராக இருப்பார். நடிகர் திலகம் இசைக்கலைஞர் வேடமேற்று நடிச்சிட்ருப்பார். அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கி இசையால் வந்து அந்த நோயை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த பாடி அவங்கள குணப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி. நல்லா இருக்கும் அந்த பாடல். ஐயா டிஎம்எஸ் வந்து நல்ல அருமையாக பாடியிருப்பார், அந்த பாட்டை ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். அதுலேருந்து ஒரு சில வரிகள் நீங்கள் பாடி காட்டுங்க சார். கண்டிப்பாக. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இந்துஸ்தானி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஹம்மிங் வரும். இந்த ஹம்மிங்கே ஒரு அழகாக பாடியிருப்பார். ஏதோ ஒரு பர்சன் நாங்கள் பாடியிருக்கிறோம். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசையிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். என் பாடல் செவி கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் பாடல் செவி கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். எல் மேல்மை இறைவா உன் அருளாகலாம், என் மேன்மை இறைவா உன் அருளாகலாம். எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும்,
இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். அருமையான ஒரு பாடல். ரொம்ப அருமையான பாட்டு சார். அதாவது இசை தான் எல்லாத்துக்கும் மருந்து இல்லையா? அது வந்து இசைதான். கண்டிப்பா. இந்த பாடல்லாம் நம்ம அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி கேட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன கஷ்டங்கள் என்ன கவலைகள் இருந்தாலும் அது அப்படியே அந்த நொடியில் எல்லாமே மறந்து போயிடும். இந்த பாடல் மட்டும்தான் நம்ம மைண்டில் நிற்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. ஒரு நல்ல பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. கண்டிப்பா. அந்த பாட்டை இப்ப நீங்க எங்களுக்காக பாடி காட்டினதுல ரொம்ப சந்தோஷம் சார். நன்றிங்க, நன்றி. அடுத்ததா 1965 ஆண்டுல வெளிவந்த சாந்தி திரைப்படம். அந்த சாந்தி திரைப்படத்துல வந்து யார் அந்த நிலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் இல்லைங்களா? அந்த பாடல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட விஸ்வநாதன் ராமமூர்த்தி, அதாவது அந்த இசை ஜாம்பவான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாமே அந்த மேற்கத்தி இசை பாணியில ஒரு இசையை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி அந்த பாட்டை வந்து எழுதி எல்லாமே வந்து கூட்டு முயற்சியால வந்து அந்த பாடல் வந்து படமாக்கப்படுது. அதுக்காக நடிகர் சிவாஜி கணேசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த அந்த பாடலுக்கு மட்டுமே 3 நாள் வந்து தன்னை தயார்படுத்திக்கிறதுக்காக ஒரு விடுப்பு மாதிரி எடுத்து நான் வந்து அது பாருங்க, ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாட்டை உருவாக்குறோம் அப்படின்னும் போது இப்போ சிவாஜி கணேசன்லாம் சொல்லுவாங்க சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எது சொன்னாலும் அந்த ஸ்பாட்ல நடிக்க. ஆனால் அவரே 3 நாள் வந்து டைம் கேட்டு தன்னை தயார்படுத்திக்கிட்டு நடித்த ஒரு பாடல் அந்த பாடலுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடலை பற்றி அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாடலுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, பாடல்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நடிகர் திலகம் வந்துட்டார். அவர் வந்த பிறகு அந்த பாடலை போட்டாங்க. பாட்டை கேட்டார். கேட்ட உடனே இவருக்கு வந்து நடிக்க வரல. ஏன் வந்து எல்லாமே டேக்கு, கேமரா ரன்னிங்கு அப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து நடிக்க வரல. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து எப்படி நடிக்கணும்னே தெரியல. ஏன்னா பாடல் எழுதினவர் வந்து அருமையாக எழுதிட்டார், இசை அமைத்தவர் வந்து ரொம்ப 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 அருமையாக அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி இசை அமைச்சிட்டாரு. பாடினவரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் ரொம்ப அருமையாக பாடிட்டார். இவங்க 3 பேரோட நான் நல்லா நான் வரணும், அதாவது இந்த காம்பினேஷனில் சிவாஜி தெரியணும், நடிகர் திலகம் இந்த சிவாஜி தெரியணும் அப்படிங்கிறனால அவர் என்ன பண்ணிட்டார், 3 நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் டைம் வாங்கிட்டு அவர் வீட்டில் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த பாட்டை போட்டு வந்து நடித்தது. அந்த நீங்கள் அந்த சீன் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருக்கீங்களா அந்த பாடல் சாந்திங்கிற திரைப்படத்தில்? அவர் அந்த சிகரெட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் கொண்டு போவார். அந்த நடை, அவர் அந்த சிகரெட் பிடிச்சிருக்கிற அந்த விதம், அந்த அதாவது அந்த முக பாவனை, பாடி லாங்குவேஜு, அந்த உச்சரிப்பு எல்லாமே அந்த பாட்டை நான் பாடி காட்டுறேன். நாங்கள் வந்து மேடையில் ரொம்ப பாடுவோம் இந்த பாடல்லாம். யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்த உறவு, காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்த வரவு, யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு. சரணம் பாடணுமா உங்களுக்கு? கண்டிப்பா சார். மாலையும் மஞ்சளும் மாறியதே ஒரு சோதனை, மஞ்சம் நெஞ்சம் வாடுவதே பெரும் வேதனை, தெய்வமே யாரிடம் யாரை நீ தந்தாயோ, உன் கோயில் தீபம் மாறியதை நீ அறிவாயோ, ஓ ஓ கோயில் தீபம் மாறியதை நீ அறிவாயோ. போதுங்களா? ஆமா, இது வந்து பார்த்தோம்னா இந்த பாடலே வந்து 2 விதமா பாடியிருப்பாரு. தொடக்கத்துல யார் அந்த நிலவுல ஒரு டோன் போகும், இப்போ நீங்க சரணம்ல பாடும்போது அது வேற மாதிரி டோன்ல போகும். மாற்றி மாற்றி பாடக்கூடியதுல வந்து ரொம்ப சிறப்பு மிக்கவர் வந்து இது டிஎம்எஸ். வந்து கொஞ்சம் இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் அந்த போகிறதுனால
அவர் வந்து பல்லவி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைலில் பாடியிருப்பார். ஆமா. இது சரணம் பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் 2 ஸ்டைலுமே ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். ஆமா. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்த இந்த காலகட்டத்தில் உங்களை மாதிரியான இருக்கிற இந்த 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 தலைமுறையில் வந்திருக்க நீங்கள்லாம் இந்த பாட்டை நீங்கள் கேட்கணுன்னு விரும்புகிறீங்க. இந்த பாட்டை வந்து ஒளிபரப்பணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பா. ஜெம் தொலைக்காட்சியும் விரும்புகிறாங்கன்னா அப்போது இந்த மாதிரி பாடல்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது பாருங்கள் இன்று வரை. நிச்சயமா, நிச்சயமா. அப்படியே கண்ண மூடுனாக்கா நமக்கு அந்த ஒரு மயானம், அப்படியே ஆமாமா. அமைதியா புகை சூழ்ந்த இடம், அவர் நடக்கிறது, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படி எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே அப்படியே வரும் அந்த பாட்டு நம்ம கேட்டோம். ஆமாமா. அப்படியே இசை எல்லாமே வந்து ரொம்ப ஆமா. அற்புதமான ஏன்னா பாடல். உங்களுக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ஸுக்கு மேலே உங்களுக்கு வந்து எந்த வித இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வராது. ஆமா. வாய்ஸ் நல்லா இருந்தால் தான் அந்த பாடல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி அடையும். ஏன்னா அங்கே வந்து குரலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்போல்லாம். இப்போ இன்றைக்கி நம்ம பாடுறோம், எந்தவித இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதுவுமே இல்லை, இருந்தாலும் இந்த பாட்டை நம்ம பாடுறோம், நல்லா கேட்கும்படி தானே இருக்குது. நிச்சயமா. ஏன்னா வாய்ஸ் குரல், அந்த குரலுக்கு மதிப்பு கொடுத்து எடுத்தப்பட்ட பாடல்கள் ஒவ்வொரு பாடலும். அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த குரலுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த குரலுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து வர அந்த இடைவெளியில வந்து பார்த்தோம்னாக்கா அந்த இசைக்கு கொடுத்துருப்பாங்க. 2த்தையுமே நம்மளால வந்து உணர முடியும் நல்லாவே. ரொம்ப அழகா இசையும் இருக்கும். ரொம்ப அடிதடி இல்லாமல் ஆமா. அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி பாடலுக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு. கண்டிப்பா. அடுத்ததா சொல்லக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். அது வந்து கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து தான் வந்து சிந்து நதியின் மிசை நடுவினிலே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த பாடல். அது வந்து பார்த்தோன்னா பாரதியாருடைய பாடல். நமக்கு வந்து பாரதியாரை பற்றி சொல்லவே வேண்டாம், அவர் வந்து தமிழில் வந்து நல்லா பூந்து விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட நம்மளுடைய சுதந்திர அந்த விடுதலை எழுச்சிகளுடைய கவிதைகள்லாம் நிறைய பாடினவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது பாரதியார் தான். நிறைய எழுச்சிகள் இளைஞர்கள்கிட்ட கொண்டு வந்தது. தமிழ் மேல தீராத காதல் கொண்டு தமிழை அந்த அளவுக்கு நேசிச்சு ஒருத்தரால எழுத முடியும் அப்படின்னு சொன்னதும் வந்து பார்த்தோம்னா பாரதியார் தான். நம்ம பாரதியார் தமிழை வந்து பாரதியார் கிட்ட இருந்து நகர்த்தவே முடியாது. அப்படி அவரோடைய ஒரு பாடல் இந்த திரைப்படத்துல வந்து இடம்பெற்றிருக்குது. குறிப்பா வந்து பார்த்தோம்னா அதுல வந்து பாரதியாரா சிவாஜி கணேசன் வந்து நடிச்சிருப்பாரு. அப்போ வந்து ஒரு எனக்கு சின்ன வயசுல நினைவு இருக்குது நல்லா. அப்போ வந்து இவர் தான் பாரதியார். பாரதியார் நமக்கு தெரியும், இருந்தாலும் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் இதுதான் பாரதியாரா, 2 பேரும் ஒரே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. கொஞ்சம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அவர் பார்த்தீங்கன்னா எஸ்வி சுப்பையான்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் தான் அந்த பாரதியார் வேஷத்துக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். அந்த கப்பலோட்டிய தமிழன் போன்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வருவார். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படி அந்த மாதிரி அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரம் அப்படி இருக்கும். இந்த வேடம் வந்து நடிகர் திலகத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேச்சு அடிபட்டுது. ஆனால் அந்த பாடல் படமாக்கப்பட்ட பிறகு, அந்த காட்சி எடுக்கப்பட்ட பிறகு பார்த்தவங்க எல்லாமே மிரண்டு போயிட்டாங்க. அவர் அப்படி கொஞ்சம் அப்படியே படுத்திருப்பார். படுத்துட்டு அப்படியே அந்த சீன் அப்படியே எந்திரிக்கும் போது ஒரு புகை மூட்டமாக வரும், அப்படியே அந்த சாங் வரும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல். அதுல வந்து வரக்கூடிய அந்த மாநிலங்கள்லாம் சொல்லும்போது அந்த கர்நாடகா அதெல்லாம் காட்டும்போது அந்த இடத்துல போய் படமாக்கி இருப்பாங்க அந்த காட்சிகள் எல்லாம். இப்போ ஒரு சீன் தானே, அதுக்கு போய் எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும் அப்படின்லாம் நினைக்காம அதுல வந்து பாரதியாரா வரக்கூடிய சிவாஜி அந்த ஒரு பாட்டுக்கு தான் வருவாரு. ஏன்னா வந்து அது கதாநாயகன் வந்து அந்த ஒரு புத்தகத்தை படிப்பாரு, அந்த புத்தகத்து மூலமா அவருடைய ஒரு கனவு காட்சி மூலமா வரக்கூடிய பாடல் தான் வந்து அந்த பாடலே. ஒரு பாடல்ல வந்து நீங்க இடம் பிடிச்சவரு அவரு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முக்கிய காரணம் டிஎம்எஸ் தான். ஏன்னா அவருடைய குரல் அந்த வளம். அப்ப வந்து குரல் படிக்கும் ஒருவேளை பாரதியார் பாடினா இப்படிதான் பாடி இருப்பாரோ அப்படின்னு கூட நமக்கு தோணும். அந்த அளவுக்கு வந்து இவர்தான் இதுதான் பாரதியோட குரல் அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து நெருக்கமா கொண்டு வந்து அதுல இருந்து சில வரிகள் பாடுங்களேன் சார். கண்டிப்பா பாடுறேன். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல். அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப, எனக்குன்னு இல்லை அது எல்லாருக்குமே பிடிக்கும். நண்பர்னா யாருக்கு தான் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான். நட்பு என்னதான் இருந்தாலும் நமக்கு துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா நண்பர் தான். ஆனா அந்த நட்பு காலம் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது இல்லையா? அது வந்து இப்போ தொடருதா, அதாவது கடைசி காலகட்டம் வரலையும் தொடருதுன்னா கிடையாது.
எல்லாருக்குமே இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அப்பெல்லாம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, பள்ளி காலம் தான். அப்பெல்லாம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, கல்லூரி காலம் தான். அந்த மாதிரி அந்த நாள் ஞாபகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படிதான் வந்து சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தரராஜன் அவங்க 2 பேரும் இணைந்து அந்த நாள் ஞாபகம் வந்ததை நண்பனே நண்பனேன்னு பாடக்கூடிய அந்த பாடல். அதுல வந்து பார்த்தோம்னாக்கா, அப்ப கவலைகள்லாம் இல்லாம இருந்தோமே, இப்ப எப்படி வந்து குடும்பம், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு வந்துட்டு எவ்வளோ கவலைகளுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு, அந்த ஒரு பாட்டு அந்த ஒரு பாட்டுக்குள்ள வந்து மொத்த வாழ்க்கையுமே காட்டிடுறாங்க. அதாவது இப்படிலாம் இருந்துட்டு, இப்போ வந்து இதுக்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இடத்துல இருந்து அந்த பாட்டு முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கு என்னன்னா, அவ்வளோதான் நெனச்சு தான் பார்க்க முடியும். அந்த நாள் ஞாபகம் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, மை ஃபேர் லேடி அப்படிங்கிற ஒரு ஆங்கில திரைப்படத்திலிருந்து அதன் மூலியமா அந்த தாக்கத்தின் மூலமா உருவான ஒரு பாடல் தான் அது அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த பாடல் பத்தி சொல்லுங்க சார். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மனிதன் படத்தில் வந்த ஒரு பாடல். ஆம். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, அந்த காட்சி அமைப்பு சிவாஜி அவர் ஒரு முதலாளி. அவர் கூட வந்து டிரைவராக இருக்கிறவர் தான் சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன். இவங்க 2 பேரும் அந்த பால்ய சிநேகிதர்கள். ஆனால் வந்து இவர் வந்து அவங்க வீட்டில் கார் டிரைவராக அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்க இருக்கிறாங்க. இதுதான் கதை. கதை. ஆமா. இவர் வந்து வீட்டில் வந்து இருக்கும்போது கொஞ்சம் அவருக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்ச்சிகள்னால கொஞ்சம் வந்து பட்டும் படாமல் தான் வீட்டுக்குள்ளே இருப்பார். அதாவது அந்த மனைவி அவங்க கூட இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பட்டும் படாமல் தான் இருப்பார் அந்த கதாநாயகன். ஏன்னா ஒரு சூழ்நிலையில் வெளி உலகத்துக்கு வராங்க, ஒரு டூர், ஒரு சுற்றுலா வராங்க. அந்த சுற்றுலா வரும்போது பார்த்திங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த நட்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசில் இருக்கிற அந்த நட்பு வேறு. அந்த நட்பு எல்லாமே நல்ல நட்பு தான். ஆனால் சிறு வயதில் இருக்கிற அந்த ஸ்கூலில் படிக்கும்போது இருக்கிற நட்பு வேறு. அது வந்து அப்படியே காலப்போக்கில் அப்படியே கொஞ்சம் மாறிடும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து டீனேஜ் இப்படிலாம் வந்தும்போது அந்த நட்பு வேறு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு வயதில் ஒரு நட்புன்னு வரும்போது அந்த நட்புங்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத நட்பு. அந்த வயோதிகத்தில் இருக்கிற அந்த நட்பு. அப்போ அந்த வயோதிகம் வரைக்கும் அந்த நண்பர்கள் 2 பேரும் இணை பிரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம். அந்த சூழ்நிலையில் அப்போ வந்து இந்த பாடல் வந்து உருவான ஒரு பாடல் உருவாக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா, சிவாஜி அந்த ஸ்டிக்கை கையில் வச்சுருப்பார். அந்த அந்த ஸ்டிக்கு நடிக்கும். நம்ம சிவாஜி தான் நடிப்பார் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அந்த ஸ்டிக்கு நடிக்கும். அதுதான் அந்த காட்சி, அந்த நடிகர் திலகம் அப்படிங்கிறது. அந்த ஸ்டிக்கில் வந்து அப்படியே அந்த ஸ்டிக்கை அப்படியே சுழட்டிக்கிட்டு வருவார். அந்த ஓடி வருவார். அந்த ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சிவாஜி எப்போதும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அந்த நடையே லெஃப்ட் கை, இந்த லெஃப்ட் லெக்கு நீங்கள் பாருங்கள். அந்த காட்சியை வேணால் பாருங்கள். கண்டிப்பாக இன்னும் அது வந்து எப்போயோ பார்த்த படம், நான்லாம் எப்போயோ பார்த்தது. ஆனால் இன்றைக்கும் இப்போ நான் பேசும்போது என் மைண்டில் வருது. இதுக்காக நாங்கள் வந்து அந்த காட்சியை பார்க்கல, ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ இதெல்லாம் தற்சமயம் பேசுகிறது தான், ஆன் தி ஸ்டேஜ் பேசுகிறோம் இப்போது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படி நடந்து வருவார், நடந்து வர மாட்டார், ஓடி வருவார். அப்படி ஓடி வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் கால் அப்படி அழகாக அப்படி போயிட்டு வரும். நீங்கள் நல்லா பாருங்கள். அப்போது மூச்சு வாங்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி அந்த பாடல் ஒளிப்பதியும் போது டிஎம்எஸ் என்ன பண்ணார்னா, அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து ரெக்கார்டிங் தியேட்டரை சுற்றி ஓடி வந்தாராம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் நண்பனே வரும்போது அந்த பார்த்தீங்கன்னா அந்த வரும்போது கொஞ்சம் இறைக்கும். அந்த 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 மியூசிக் வரும்போதே அந்த 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 இறைக்கும். அப்போது அதே மாதிரி டிஎம்எஸ் வந்து அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் ஓடி மூச்சு வாங்கி பாடின பாட்டு தான் அந்த பாட்டு. இது வந்து ஒரு சின்ன கடலில் ஒரு சின்ன துளி தான் இது. நிச்சயமா அது பெரிய கடலில் நாம் வந்து ஒரு 2 துளி தான் இப்போ எடுத்துருக்குறோம். நிறைய பாடல்லாம் இருக்குது. அவருடைய பாடலும் சரி, அந்த காலத்து பாடகர்கள்லாம் வந்து சாகா வரம் பெற்ற பாடகர்கள், இசையமைப்பாளர்கள்லாம் சாகா வரம் பெற்ற பொதுவாக சொன்னால் சாகா வரம் பெற்ற கலைஞர்கள்.
அந்த மாதிரி இந்த மாதிரி அழகான ஒரு நிகழ்ச்சியில் காலம் வென்ற பாடல்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் என்னையும் ஒரு ஒரு பாடகராக மதித்து என்னை அழைத்தமைக்கு இசைக்குழுவின் சார்பாக இசை குடும்பத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம டிஎம்எஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா வந்து ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி தான் வந்து நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு தான் சொல்லிட்டு, ஏன்னா ஒரு அவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாரு. ஒவ்வொரு பாடலை பத்தியுமே நம்ம ஒரு நாள் முழுக்க பேசலாம். அந்த அளவுக்கான ஒரு சிறப்பு மிக்கவர் தான் வந்து டிஎம் சௌந்தரராஜன் அப்படிங்கிறது. இன்னைக்கும் இத்தனை காலங்கள் கடந்தும் அந்த டிஎம்எஸ் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து வந்து எல்லாருடைய மனசுலயும் நிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த காந்த குரல், எல்லாரும் இழுக்கக்கூடிய அந்த குரல். அதே மாதிரி அதை சொன்ன மாதிரி தான் கதாநாயகர்கள் எந்தெந்த கதாநாயகர்கள் பாடுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடினதே வந்து அவருடைய தனி சிறப்பு இல்லைங்களா? இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமை சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப அருமையா நீங்களுமே பாடுங்க. நீங்க வந்து நான் இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு அது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சீர்காழி கோவிந்தராஜன், அப்புறம் உளுந்தூர்பேட்டை சண்முகம், அவங்களுக்குலாம் வந்து அவங்க மேல எங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு. அவங்களுடைய வாரிசா நீங்க வரும்போது எங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஜெம் தொலைக்காட்சிக்கு வந்து இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்து இவ்வளோ அழகான பாடல்களை நினைவூட்டினதுக்காகவே ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. மறுபடியும் இன்னொரு இசை நிகழ்ச்சியில நாம சந்திப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் உங்கள் கே தமிழ்மொழி.